ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 13 பார்க்குறோம். ஆல்ரெடி அப் டு 12 வரைக்கும் எக்ஸசைஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இதே சேனலில். சில சாப்டர்ஸ் வந்து எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் இங்கே போட்டிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரபிரசாத் ரெட்டி. The under mentioned details related to the quarter ended 30th September 2010. Work expenses 80,000, finished production 18,000 units, work in progress வந்து 50% completely எவ்வளவு யூனிட்ஸ் இருக்குங்க, 4,000 யூனிட்ஸ் இருக்குது. Assign the overhead absorption rate per unit of production. ஸோ அப்சார்ப்ஷன் ஓவர்ஹெட் ரேட் கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சின்ன ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து சின்ன சின்ன ஒர்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய சம்ஸில் சப்ஸ்டியூட்டாக வரும் அப்படிங்கிறனால தான் நம்ம சின்ன ஒர்க்கிங்ஸையும் போட்டுக்கிட்டு பெரிய சம்ஸ் போடுறோம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஓவர் ஹெட்டில் 13th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களா. ஒர்க்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு ப்ரொடக்ஷன், ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 யூனிட்ஸ். ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் 50% தான் ரெடி ஆகிருக்கு. அது எவ்வளோ இருக்குதுங்க, 4,000 யூனிட்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட். யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் ஓவர் ஹெட்டும் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 யூனிட்ஸ் இருக்குது, ப்ளஸ் 15% ஆஃப் 4,000 யூனிட்ஸ். ஓகேவா. அப்போ என்ன வருங்க, 18,000 ப்ளஸ் 2,000 டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குதுங்க, 20,000 யூனிட்ஸ் இருக்கா. ஓகேவா. இப்போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்சார்ப்ஷன் ரேட்டுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இன் யூனிட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ எவ்வளோ இருக்குதுங்க, 80,000 டிவைடட் பை 20,000. 80,000 டிவைடட் பை 20,000. இப்போ என்ன வருதுங்க, ₹4. அப்சார்ப்ஷன் ரேட் வந்து நம்மளுக்கு என்ன வருதுங்க, ₹4 வருது. ஸோ அப்சார்ப்ஷன் ரேட் ₹4. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.